பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. இப்ப வாவான்னு கூப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீ என்ன துரத்திட மாட்டிய? முத தடவை தப்பு உன் மேல இருந்துச்சு. நீ இங்க இருந்தா பிரச்சனை அதிகமாகும் தான் உன்னை ஊருக்கே போ சொன்னேன். அம்மானு கூட பார்க்காம அனுப்பிச்சிட்டேல்ல. பஸ்ல உக்காந்தே போனேன் தெரியுமா? அதான் மூட்டு வலி அதிகமாயிடுச்சு. என்ன கில்ட்டி ஆக்கலைன்னா உனக்கு தூக்கம் வராதுல்ல? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. இப்ப திரும்பவும் நீங்க சண்டை போட போறீங்களா? இல்ல மயோ, சண்டைலாம் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். ராதிகா, கொஞ்சம் காஃபி இருந்தா சூடா கூட. தரேம்மா. அப்புறம் மயோ, நல்லா படிக்கிறியா? எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா? இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒருவேளை மாப்பிள்ளை வந்துட்டாரோ? கோபி வந்துட்டாரோ? கடவுளே. நீ இரு. ஹாய். என்ன செருப்பு புதுசா இருக்கு? வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ளை? நல்லா இருக்கேன். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். அவங்க என் அம்மா. மறந்துட்டீங்களா? கொஞ்ச நாள் இங்கதான் இருந்தாங்க. ப்ளீஸ் ஜோக் அடிக்காத. அம்மா எதுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்திருக்காங்க? அவங்களுக்கு தாங்க முடியாத மூட்டு வலியாம். ரெகுலரா பாக்குற டாக்டர் இங்கதான் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காங்க. ஒரு வார்த்தை கூட நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலையே. நீங்க என்ன டாக்டரா? அம்மாவுக்கு மூட்டு வலின்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு? ராதிகா ப்ளீஸ். அவங்க நம்ம வீட்டுக்கு வரத பத்தி ஏன் என்கிட்ட சொல்லன்னு கேட்டேன். அது 2 நாளைக்கு முன்னாடி தான் டிசைட் பண்ணோம். ஏன் 2 டேஸ் இருந்துச்சு, ஏன் எனக்கு சொல்லிருந்தா அப்படியே சந்தோஷமா வெல்கம் பண்ணிருப்பீங்களா? ராதிகா ப்ளீஸ். இப்பதான் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா குடும்பம் நடத்துறோம். மறுபடியும் உங்க அம்மா வந்தா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அதனாலதான் சொல்றேன். இத பாருங்க, லாஸ்ட் டைம் அவங்க பண்ணது பெரிய தப்பு தான். அது எனக்கும் புரியுது. அதுக்காக உடம்பு சரியில்லாதவங்கள அப்படியே விட முடியாதுல்ல?